ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காஞ்சிபுரம் சில்க்லலாம் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாமான்ட்டு. அஃப்கோர்ஸ் ஷியோராக நீங்கள் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான சாரியாக இருந்தாலுமே, அது சில்க் பேட்டர்னில் இருந்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம். இப்போது நான் எடுத்திருக்க சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரீ தான். இந்த சாரீ வந்துட்டு ரொம்பவே பர்ஃபெக்டான நல்ல ஒரு கலர், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். இந்த பீகாக் கலர் சாரீஸ் வந்து எல்லா ஒரு டஸ்கி ஸ்கின் அண்ட் ஃபேர் ஸ்கின் டோனுக்கு எல்லாருக்குமே இது செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த சாரீ. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யாருக்கு வேணாலுமே எடுத்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி இது ரொம்பவும் சாஃப்ட்டும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப ஹார்டும் கிடையாது, ஒரு மீடியமான சில்க் சாரீ தான். ஸோ இந்த மாதிரி சாரீஸை எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான பல்லு ப்ளீட் டெக்னிக் தான் காட்ட போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக புரியும். ஃபர்ஸ்ட் உங்களோட முந்தானையை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் டேபிளில் போட்டுக்கோங்க. அது வந்து பேக் சைடில் இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டேபிள் பார்த்த மாதிரி இருக்கணும், பேக் சைடு உங்களை பார்த்த மாதிரி இது மாதிரி போட்டுருங்க. ஆப்போசிட்டாக இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் பார்டரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸை வச்சு நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து வரும் கரெக்டாக. ஸோ அந்த கைட்லைன் வச்சு தான் நம்ம ப்ளீட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ப்ளீட்ஸ் நிறைய எடுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி டெக்னிக்காக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு லைன் க்ரியேட் ஆகிருக்கா. ஸோ இப்போ உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க மற்ற ஃபேப்ரிக் எல்லாமே கார்னர் எட்ஜ் வந்து அந்த லைனுக்கு வந்து எமர்ஜ் ஆகிற மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்டர் கிளிப் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டைட் ஆகிடும், உங்களுக்கு வந்துட்டு அசையவும் அசையாது. இப்போ வந்துட்டு கரெக்டாக அயன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஒரு ப்ளீட்டாக வந்து எடுக்க போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபேப்ரிக்கை இது மாதிரி மடித்து நீங்கள் கார்னரில் அயன் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து ப்ளீட்ஸை அடுக்க முடியும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங்காக நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் நிறைய வந்துட்டு சாரீ ஃபோல்ட் பண்ணி உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு விதத்தில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஈஸியாக எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நான் திரும்பி பண்ணி காட்டுறேன். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே லைன்ஸ் க்ரியேட் ஆகிடும். லைன்ஸ் க்ரியேட் ஆன உடனே என்ன பண்ணணுன்னா, சாரியை திருப்பியும் நீங்கள் நார்மலாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ளீட்டை வந்துட்டு எடுத்து இது மாதிரி லைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்லையா, அந்த லைன்ஸோட கனெக்ட் பண்ணி ப்ளீட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். சாரியே கட்ட தெரியாதவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே கிளியராக காமிச்சிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாமே நார்மலாக எப்பவும் போல் நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் குத்தி அயன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா ப்ளீட்ஸுமே உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சாரீ ப்ரீ ப்ளீட்டட் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சாரீ பண்ணி கொடுக்கணுன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் பண்ணி நீங்கள் இந்த சர்வீஸை எடுத்துக்கலாம். உங்களோட சாரீ ரொம்ப சேஃபாக நீட்டாக வந்து அயன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் அதே மாதிரி இந்த சாரீ மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயில்ட் அண்ட் ரொம்ப வந்துட்டு ப்ரொஃபஷனல் லெவலில் எடுக்கிறோம். ஸோ அது பேசிக் டு ப்ரொஃபஷனல்ன்றதுனால மற்றவங்களுக்கும் எப்படி பண்ணலான்ற மெயின் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்ற சின்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு சாரீ நல்லா அயன் பண்ணியாச்சு. ஸோ அதோட பர்ஃபெக்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு செஸ்ட் ப்ளீட் செட் பண்ணலாம். செஸ்ட் ப்ளீட் ஒன்றும் ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஸோ இது எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுறோன்றது தான் இருக்குது. எப்பவுமே நீங்கள் கரெக்டாக பல்லு ப்ளீட் எடுத்தால் தான் செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டாக வரும். ஸோ செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அயன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வைங்க. நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்.
அண்ட் அதே மாதிரி அயன் பண்ணும்போது உங்களோட அயன் பாக்ஸில் இருக்க சில்க்குன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி அயன் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் காட்டன் அயன் பண்ணுறீங்கன்னா காட்டன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் அயன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சில்க் சாரியை அயன் பண்ணும்போது காட்டன் ஆப்ஷன் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். பிகாஸ் வந்து இந்த ஹை ஹீட்டுன்றதுனால அந்த சில்க் சாரீஸ் சிலது வந்து தாங்காது. சில ரொம்ப ஒரிஜினல் சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஹீட் தாங்கும். ஸோ அதனால் அது பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு செல்ஃப் யூஸ்க்கு பண்ணிக்கும் போது ரொம்பவே பார்த்து பண்ணுறது நல்லது. ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணி ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அப்போ நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சாரியை பொறுத்த வரைக்குமே இட்ஸ் அன் எமோஷன், ரைட்? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ்ட் ப்ளீட் வந்து அதே மாதிரி உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு என்னோடய செஸ்ட்டில் போட்டு காட்டுறேன், ஜஸ்ட் சும்மா மேலே போட்டு காட்டுறேன். ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டிப்பாக நீட்டாக அழகாக இருக்குன்ட்டு. இதுலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி அயன் பண்ண சாரீ டேமேஜ் ஆகாதா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ சாரீ டேமேஜ் ஆகிறதும் ஆகாததும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அயன் பண்ணுறீங்கன்னும் போது ரொம்ப நாளைக்கு நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் உடனே ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நீட்டாக வந்து ட்ரை வாஷ் பண்ணியோ இல்லை நார்மலாக ப்ளீட்ஸை கழிச்சு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அடுத்து சென்டர் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு நார்மலாக எடுக்கும்போது 4, 5 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி சென்டர் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது எப்படி நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க, அந்த டெக்னிக் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது குட்டி குட்டியாக எடுங்க. ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் வராது. சின்னதாக எடுத்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் வரும். இதுதான் இப்போ வீடியோவில் பார்க்குற உங்களுக்கே தெரியும் நான் நிறைய ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன்ட்டு. இதை எப்படி ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மேலே எடுத்த உடனே இந்த கொசுவம் கரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் வந்து அயன் பண்ணணும். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ எந்த ப்ளீட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து நழுவாது. ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு சேஃப்டி பின் வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேபிளில் போட்டோ இல்லை பெட்டில் போட்டோ அந்த மாதிரி வந்துட்டு தாராளமாக நீங்கள் செட் பண்ண முடியும். இது டேபிள் பெட்டெலாம் இருந்தால் தான் பண்ண முடியுமான்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக ஃப்ளோரில் போட்டு கூட பண்ணலாம். ஸோ நான் ஃப்ளோரில் போட்டு பண்ணுற வீடியோ உங்களுக்காகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு தாராளமாக ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப வந்துட்டு கிளியராக வரும். அண்ட் அதே மாதிரி சாரீ டீட்டெயில்ஸ் அண்ட் சாரீ ப்ரீப்ளீட்டிங் அந்த சர்வீஸ் பற்றி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்து தாராளமாக நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம சென்டர் ப்ளீட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது, ஈஸியான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா சாரீ திருப்பின மாதிரி போட்டுக்கோங்க. இந்த முந்தானி பகுதியை எடுத்து இந்த மாதிரி டேபிளுக்கு முன்னாடியோ இல்லை பெட்டுக்கு முன்னாடியோ இது மாதிரி போட்டுட்டு அந்த மாதிரி நல்லா சென்டர் ப்ளீட்டை திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ சாரியை நீங்கள் திருப்பி போட்டால் தான் மடிக்கும் போது ஃப்ரண்ட் பக்கம் தெரியும், கரெக்டுங்களா? ஸோ நார்மலாக நம்ம மடிக்கும் போது அது மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த உள் சுத்தை வந்துட்டு ஒரு 2-3 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. அது உங்கள் சாரீ லென்த்தை பொறுத்து தான் வரும். என்னோடய சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்திருக்குன்றதுனால நான் அது 2 மடிப்பாக வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து இந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு கொஞ்சமாக நீங்கள் முந்தானி பகுதியை வெளியில் இழுத்து விட்டு எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் அப்படியே 2-3 மடிப்பாக மடிச்சிருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் வந்துட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த பல்லு வந்துட்டு அப்படியே மேலே வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பல்லு ப்ளீட்டு கீழே வருது இல்லையா, அதை வந்து ஒரு 2-3 மடிப்பாக சுற்றி இந்த பாக்ஸுக்கு நடுவில் நீங்கள் டக்கின் பண்ணிட்டாலே முடிஞ்சிடும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரியே கட்ட தெரியாதுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.